மங்களம் நன்மை உண்டாக வேண்டும். மங்களாசாசனம் மங்களாசாசனம்னால் உனக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படட்டும். போற்றி பல்லாண்டு வாழி வாழ்க ஜெய ஜெய இதெல்லாம் மங்களாசாசனத்துக்கு அறிகுறி. அதைத்தான் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுன்னு பாடினார். மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெருமானிடத்தில் அதிக பக்தி அதிக அன்பு இருந்தபடியால் இவர் பெரியாழ்வார்னு கொண்டாடப்படுகிறார். அதனாலதான் அவர் திருப்பல்லாண்டு பாடிவிட்டார். பெரியாழ்வாருடைய மகள் ஆண்டாள். அப்ப தந்தையாருடைய சொத்து எங்க போகும்? மொத்த சொத்தும் ஒரே பெண் வாரிசான ஆண்டாளுக்குத்தானே வந்து சேரும். அப்ப பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் என்றால் அதையே ஆண்டாள் திருப்பாவையில் 24வது பாசுரத்தாலே பெருமான் திருவடிகளே போற்றி 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 என்ற 6 முறை போற்றி போற்றின்னு பாடியிருக்கிறாள். அதுதான் இன்றைய நாள் பாடல் 24வது பாசுரம். அன்னி உலகமளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி, பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலாவெறிந்தாய் கடல் போற்றி, குன்னு குடையா விடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பககெடுக்கும் நென்கையில் வேல் போற்றி, என்னென்னும் சேவகமே ஏத்தி பரகொள்வான், இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள்.